உலகம் முழுவதும் நதிக்கரைகளில்தான் மனிதர்கள் முதல் கூட்டமாக வாழத் தொடங்கினர். அரிகால காலம் முதலே நதியே மனித நாகரிகத்தின் தாயாக இருந்து வந்தது. இந்தியாவில் காவிரி, கங்கை, சிந்து நாகரிகங்கள் வளர்ந்தபோல் ஆசியாவின் கிழக்கே சீனாவில் தோன்றியது மஞ்சள் நதிக்கரையில் பிறந்த மகத்தான நாகரிகம், தி yellow ரிவர் சிவிலைசேஷன். சீனாவின் வடக்கே ஹுவாங்கோ, தெற்கே யாங்சே, மேற்கிலிருந்து கிழக்காக பாய்ந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த நாட்டை வளமாக்கின. ஆனால் மஞ்சள் நதி ஒரு சற்றே சீற்றமான ஆறு. அது தன் போக்கை அடிக்கடி மாற்றி பெரும் வெள்ளச்சேதங்களை ஏற்படுத்தியது. அதனால் இதை சீனாவின் துயரம் என்றும் அழைத்தனர். 5 முதல் 7 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் எலும்புக்கூடுகள் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மனித வரலாற்றின் ஆதி அடியை இங்கும் காண முடிகிறது. கிமு 8000 ஆண்டுகளுக்கு முன்பே சிறு நகரங்களை தாக்குதல்களில் இருந்து காப்பதற்காக சீனர்கள் சுற்றுச்சுவர்களை கட்டத் தொடங்கினர். இந்த சுவர்கள் அவர்களுடைய நாகரிகத்தின் முதுகெலும்பாக இருந்தன. அந்த அனுபவத்தில் இருந்தே பின்னாளில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நீண்டு நகரும் பெருஞ்சுவரை உருவாக்கும் தைரியம் சீனருக்கு வந்தது. 2250 ஆண்டுகளுக்கு முன்பு வடிக்கப்பட்ட சுடுமண் படை வீரர்கள் எண்ணிக்கை 8000. ஒவ்வொருவரும் தனித்தனி முகத்தோற்றத்துடன் இன்று வரை சிதையாமல் உள்ளனர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆமையின் ஓடுகளில் எழுதப்பட்ட ஆவணங்கள், மூங்கில் தகடுகளில் அச்சு எழுத்து, எல்லாமும் சீனாவின் கல்வி வளர்ச்சியின் சான்றுகள். அச்சு எழுத்து, வெடி மருந்து, துப்பாக்கி, பட்டு, உலகின் பல கண்டுபிடிப்புகளுக்கும் தாயகம் சீனா. 130 கோடி மக்கள், உலகில் முதலிடம். இந்தியாவை விட 3 மடங்கு நிலப்பரப்பை கொண்ட 3வது பெரிய நாடு சீனா. சீனாவில் 56 தேசிய இனங்கள் உள்ளன. அதில் மிகப்பெரியது ஹான் இன மக்கள். பல்வேறு பண்பாடுகள் இருந்தாலும் ஒன்றுபட்ட தேசமாக வளர்ந்தது. சீன மொழியில் எழுத்துகள் நம் போன்றவை இல்லை. பட வடிவிலான குறியீடுகள், ஒரு படம், ஒரு கருத்து, உலகின் மிக பழமையான எழுத்து வகைகளில் ஒன்றாகும். மஞ்சள் நதி கரையில் இவ்வாறு பிறந்தது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டியும் மின்னும் மகத்தான நாகரிகம் சீனா. History is not just the past, it is the mirror of who we are. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.